வேண்டும். எதை பற்றியும் நாம் கவலைப்படாமல் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டும். ஆம் மக்களே, ஆண்டவர் கூறுவது போல எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்றியோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்து கூற வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடம் வைக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார், நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. இஸ்ரேல் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்திய தேவனே உமக்கு நன்றி ராஜா. வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா இயேசுவே, எங்கள் மீட்பரே, எங்கள் மெஸ்ஸியாவே, உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்கள் தேற்றரவாளரே, எங்கள் வழிகாட்டியே, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எங்களோடு இருந்து